அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் என்பது முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இங்குள்ள முருகர் சிலை போகர் என்னும் சித்தரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்திருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லலாங்க. ஒரு முறை நாரதர் பார்த்திங்கன்னா மிக அரிதாக கிடைக்கக்கூடிய நாணப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அப்பொழுது அருகில் இருந்த உமையால் பார்த்திங்கன்னா அந்த நாணப்பழத்தை தன்னை 2 பிள்ளைகளான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அரிதாக கிடைக்கக்கூடிய நாணப்பழத்தை பரமசிவனே 2 பேர்த்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தால் அதனுடைய தனித்தன்மை போய்விடும் என்பதற்காக பிள்ளைகளான குமரனுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தாங்க. அது என்ன போட்டினா, உலகத்தை யார் முதலில் சுற்றி வராங்களோ அவருக்கே அந்த நாணப்பழத்தை பரிசாக கொடுக்கப்படும் அறிவித்தாங்க. கேட்ட குமரனும் விநாயகரும் தங்களது போட்டியை தொடங்கிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா குமரன் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தாருங்க. ஆனால் விநாயகர் தன் பெற்றோரை உலகமாக நினச்சி அவங்களையே சுற்றி வந்து நாணப்பழத்தை வாங்கிட்டாருங்க. இதனால் ஏமாற்றம் அடைந்த குமரன் பார்த்திங்கன்னா அனைத்தையும் துறந்து விட்டு பழனி மலையில் குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க. அன்றிலிருந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா பழனி, அதாவது பழனின்னு அழைக்கப்படுதுங்க. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் ஆவாருங்க. இவர் ஒரு பெரிய தராசின் உதவியால் பழனி மலையும் இடும்பன் மலையும் தூக்கி கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனியாகுங்க. பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகிற நிலத்தை குறிக்குமா. அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பழனியில் இருக்கக்கூடிய முருகருடைய சிலை பார்த்திங்கன்னா நவபாசனத்தால் செய்யப்பட்டதாகுங்க. சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நவபாசனம் என்பது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்த கலவையாகுங்க. இந்த நவபாசன சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது இந்த நவபாசன சிலை சிறிது பழுதடைந்து இருப்பதால் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பக்தர்களுக்கு சிறுவில்லை பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க. நவபாசன சிலையை வடிவமைச்சவர் போகர் ஆவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர்களில் ஒருவர் ஆவாருங்க. போகர் என்னும் சித்தர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்வை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாருன்னு சொல்லலாங்க. ஆனால் போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அகத்தியருடைய மருந்துகளால் மக்கள் சீக்கிரமான நோயிலிருந்து குணமடைந்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமாக இருந்ததால் மக்கள் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதை பார்த்த போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அந்த சிலையின் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு சிறு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருவோருக்கு அளித்து நோயை குணப்படுத்திட்டு வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகவும் சொல்லலாங்க. கேரளா மாநிலம் எலபத்து வீடு என்ற ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் பார்த்திங்கன்னா சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்ததாகவும் சொல்லலாங்க. இந்த காவடி எப்படி இருந்துச்சுன்னா மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டது. இந்த காவடியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேதர முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லலாங்க. மலை உச்சியில் போகர் சமாதி பக்கத்தில் இந்த முதல் காவடி தற்பொழுது வரை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு பெயர் போன ஊராகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க விழாக்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. இங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்றவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனினாவே பஞ்சாமிர்தம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தேர் வழிபாடு ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க.
பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேர்த்திக்கடனை காவடி சுமந்து வந்து நிறைவேற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யானை பாதை வழி. இந்த வழியை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க. அப்போ ஏறும்போது என்னென்னா ஈஸியாக ஏறிக்கலாங்க. இரண்டாவதாக சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நேர்பாதை வழி. இது இறங்கக்கூடிய வழியாகுங்க. இது படிக்கட்டு வழியாக இறங்கி வரலாங்க. மட்டும் இல்லாமல் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு போக 3 இழுவை தொடரும் ஒரு கம்பி வட இழுவை ஊர்தியும் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றுங்க. இதுவே திரு அவினன்குடி 3ஆம் படை வீடாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சாமி கோவிலே அறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலாக திருமுருகாற்று படையின் நக்கீரர் குறிப்பிடுவது திரு அவினன்குடியே ஆகுங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவனான மயிலுக்கு போர்வை தந்த போகன் பிறந்த குடி பெயர் அவியர் குடியாகுங்க. அந்த குடி அமர்ந்த அரசு புரிந்த இடம்தான் அவினன்குடின்னு சொல்லப்படுதுங்க. பழனி மலை மீது முருகனை வழிபட செல்லக்கூடியவங்க முதலில் மலைப்பாதையில் உள்ள இடும்பன் சன்னதியை வணங்கிவிட்டு தான் போக வேணுங்க. திரு அவினன்குடி கோவில் பழனி மலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆவது படையாக இருக்கக்கூடியது பழனி மலையாகுங்க. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராருன்னு சொல்லலாங்க. இவரை பழனி ஆண்டவர் என்றும் அழைப்பாங்க. இந்த ஸ்தலத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள பழனியாண்டவருடைய திருமேனி பார்த்திங்கன்னா அகத்தியரின் தலையாய சித்தரான போகரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. போல பழனி என்பது இங்குள்ள மலையின் பெயராகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பழனி மலையும் மலை அடிவாரத்தில் உள்ள திரு அவினன்குடி தலத்தையும் உள்ளடக்கிய நகரமே பழனி மலைன்னு அழைக்கப்படுதுங்க. இந்த ஸ்தலம் பழனி என அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் தங்களுடைய புதல்வனான முருகப்பெருமானை நாணம் பழம் நீ என அழைத்ததால பழனி என்று வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது பின்னால் மருவி பழனின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க. திரு அவினன்குடி பார்த்தீங்கன்னா பழனி மலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலின் வடக்கில் சிறிது தூரத்தில் போனீங்கன்னா சரவண பொய்கை காணப்படுதுன்னு சொல்லலாங்க. பழனி முருகனை தரிசனம் செய்ய வருவங்க இந்த பொய்கையில் நீராடிய பிறகு பழனி முருகனை தரிசனம் செய்வாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திரு அவினன்குடி கோவிலில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சாமியாக காட்சி தராருங்க. இங்குள்ள முருகனை தரிசிக்க மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் போன்றோர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. குழந்தை வேலாயுத சாமியை வழிபட்ட பிறகுதான் மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை பக்தர்கள் தரிசனம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த திரு அவினன்குடி திருத்தலம் அமைந்துள்ள பகுதி முன்பு நெல்லி வனக்காடாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதற்கு ஆதாரமாக இந்த கோவிலின் தலை விருட்சகமாக நெல்லி மரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. போல பழனி மலைக்கு எதிரில் இடும்பன் மலை என்று அழைக்கக்கூடிய சத்திகிரி மலையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு சோலைகள் நிறைந்த அழகிய கிரி பிரகாரமும் இந்த பிரகாரத்தின் திருப்பங்களில் பெரிய மயிலோடைய உருவச் சிலைகள் கொண்ட மண்டபங்களும் காணப்படுதுங்க. அதனால் இந்த மலையை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க. மலைப்பாதையில் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா மலையின் அடிவாரத்தில் பாத விநாயகர் கோவிலும் அதற்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்குங்க. அருகிலுள்ள மயில் மண்டபத்தில் இருந்து 695 படிக்கட்டுகள் நம்மை மலை கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியாகவும் சொல்லலாங்க. செல்லும் பொழுது வழி நெடுக இளைப்பாறுவதற்காக ஏராளமான மண்டபங்களும் இடையில பல ஆலயங்களும் இருக்குதுங்க. இப்போது பக்தர்கள் வசதிக்காக ரோப் கார் வசதியும் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. முருகனுடைய இந்த படை வீட்டில் அவர் அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சமாக இருக்கிறாருங்க. மற்ற திருத்தலங்களை போல இல்லாமல் இங்கு இரவு பூஜை முடியும் வரை சன்னதி சாற்றப்படுவதில்லைங்க. அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லா நோய்களும் குணப்படுத்த சக்தி கொண்டவையாகவும் சொல்லப்படுதுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.